இன்னைக்கு கோவிட் இன்ஃபெக்ஷனில் என்னென்னலாம் இன்வெஸ்டிகேஷன்ஸ் உங்களை டாக்டர் பண்ண சொல்கிறாங்க, அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸோட ரிசல்ட்ஸ் எப்படி இன்டர்ப்ரெட் பண்ணணும், அதாவது டாக்டர்ஸ் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம். உங்களை 3 விதமான டெஸ்ட் டாக்டர்ஸ் பண்ண சொல்லுவாங்க. ஒன்று வந்து RT-PCR, ரெண்டாவது செஸ்ட் சிடி, HRCT அப்படின்னு சொல்கிறது, மூணாவது பிளட் டெஸ்ட். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டேக் RT-PCR. ஃபர்ஸ்ட் RT-PCR, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். இந்த டெஸ்ட் எதுக்கு பண்ணுறோம்னா, நம்ம உடம்புல கோவிட் இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. அதில் ரிசல்ட் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே சிடி ஸ்கோர், அதாவது சைக்கிள் த்ரெஷோல்ட் ஸ்கோர் அப்படின்னு ஒன்று வரும். இது ரெண்டுக்கும் அர்த்தம் என்ன? பாசிட்டிவ் அப்படின்னா அந்த டெஸ்ட் பண்ணுறதுல அந்த வைரல் ஆன்டிஜன் உங்கள் உடம்புல டிடெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். நெகட்டிவ்னா அந்த டெஸ்ட் பண்ணதில் வைரல் ஆன்டிஜன் டிடெக்ட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ வைரல் ஆன்டிஜன் டிடெக்ட் ஆகலைன்னா எனக்கு கோவிட் இன்ஃபெக்ஷன் இல்லையா அப்படிங்கிற டவுட் எல்லாத்துக்கும் இருக்கும். தட் இஸ் நாட் கரெக்ட். அதாவது அந்த டெஸ்ட் வந்து ஓரளவு வைரல் ஆன்டிஜன் உடம்புல இருக்கும்போது தான் அதில் டிடெக்ட் பண்ண முடியுது. ஸோ வெரி ஏர்லி இன்ஃபெக்ஷனோ ஆர் வெரி லேட் இன்ஃபெக்ஷன்லேயோ அந்த ஆன்டிஜன் பாடியில் டிடெக்ட் பண்ண முடியலன்னா அது நெகட்டிவாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் யாருக்காவது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு உடனே நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்க. இனிஷியலாக நெகட்டிவாக இருக்கலாம், பட் தட் டசன்ட் மீன் தட் யூ வில் நெவர் கெட் இன்ஃபெக்டட் ஆர் யூ ஆர் நாட் இன்ஃபெக்டட். கொஞ்ச நாளில் உங்களுக்கு சிம்டம்ஸ், ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் மாறுதலாக உங்களுக்கு ஃபீல் பண்ணிங்கன்னா திரும்பி இந்த டெஸ்ட்டை ரிப்பீட் பண்ண வேண்டி இருக்கும். திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் RT-PCR. அதாவது உங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட் பண்ணும்போது அவ்வளோ சீக்கிரமாக அந்த ஆன்டிஜன் டிடெக்ட் ஆகுது. ஸோ அதை வந்து மைல்டு, மாடரேட், சிவியர் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. யூஸ்வலாக 24 அந்த ஸ்கோர் 24க்கு கீழே இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப வைரல் லோடு ரொம்ப அதிகமாக இருக்குது, குறைஞ்ச சைக்கிள்லேயே அது டிடெக்ட் ஆகிடுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதோட அர்த்தம் என்னன்னா, சின்ஸ் உங்கள் உடம்புல வைரல் லோடு அதிகமாக இருக்கனால நீங்கள் யாரோடலாம் காண்டாக்டில் இருந்தீங்களோ இல்லை உங்களை சுற்றி யார் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் அதை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகம் அப்படிங்கிறது இதோட அர்த்தம். 24லேருந்து 35 வரையும் மாடரேட், லெஸ் சிவியர். அதாவது 35க்கு அதிகமாக இருந்துச்சுன்னா உங்கள் உடம்புல வைரல் லோடு கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதை நல்ல மாஸ்க், டபுள் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டிங்கன்னா சான்ஸ் தட் யூ வில் ஸ்ப்ரெட் இஸ் லெஸ். அதுதான் இதோட அர்த்தமே ஒழிய மற்றபடி இது வந்து ட்ரீட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இதில் வந்து இதுக்கு மேலே சிக்னிஃபிகன்ஸ் கிடையாது. Second important test is HRCT, High Resolution Chest CT. இந்த டெஸ்ட்டை நீங்கள் பண்ணும்போது உங்களோட ரிப்போர்ட் வந்து 2 இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ் வரும் ரிப்போர்ட்டில். ஒன்று வந்து கொராட்ஸ் ஸ்கோர் அப்படின்னு வரும், ரெண்டாவது வந்து சிடி சிவியரிட்டி ஸ்கோர். இந்த 2 ஸ்கோர் வந்து உங்கள் ரிப்போர்ட்டில் இருக்கும். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொராட்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் CO வந்து COVID-19 அதை இண்டிகேட் பண்ணும். RADS வந்து ரிப்போர்ட்டிங் அண்ட் டேட்டா சிஸ்டம், இதுதான் அதோட ஃபுல் ஃபார்ம். இதில் வந்து 0 to 6 ஸ்கோர் இருக்குது. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிடி ஃபில்ம்ஸை வச்சு எவ்வளோ தூரம் இது வந்து கோவிட் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறத அந்த ஸ்கோரோட அர்த்தம். ஸோ 0 or 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பார்க்குற அந்த இமேஜஸ் வந்து கோவிடாக இல்லாமல் கூட இருக்கலாம் அப்படிங்கிறது அதோட அர்த்தம். வேறஸ் அந்த அதே இது கொராட் 4, 5 கொடுக்கும்போது அந்த பார்க்குற அந்த இமேஜ் வந்து வெரி ஹைலி சஸ்பீஷியஸ், அது கோவிட் தான் அப்படிங்கிறது அதோட அர்த்தம். இதை ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி இமேஜஸ் நான் கோவிட் இன்ஃபெக்ஷனில் கூட செஸ்ட்டில் வரலாம். கோவிடுங்கிறது ஒரு நிமோனியா, லங்ஸில் ஏற்படுற ஒரு நிமோனியா. இது கோவிட் இல்லாமல் வேறு காரணமால் கூட நிமோனியா வரலாம். ஸோ அதுதான் இதோட மீனிங். இந்த கொராட் ஸ்கோரோட மீனிங் எவ்வளோ தூரம் இது கோவிட் நிமோனியாவை காரலேட் பண்ணுங்கிறது இதோட அர்த்தம். ரெண்டாவது சிடி சிவியரிட்டி ஸ்கோர். இந்த சிடி சிவியரிட்டி ஸ்கோரில் நீங்கள் ஒவ்வொருத்தவங்க அதை 25 out of 25ன்னு ஒரு ஸ்கோர் கொடுப்பாங்க, இன்னொருத்தவங்க out of 40 அப்படின்னு ஸ்கோர் கொடுப்பாங்க. ஸோ ஏன் இது மாதிரி 2 விதமாக ஸ்கோர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 25னா என்ன அர்த்தம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நம்மளோட லங்ஸை ரைட் லங் அண்ட் லெஃப்ட் லங் வந்து ரைட் லங்கில் 3 லோப்ஸாகவும் லெஃப்ட் லங்கில் 2 லோப்ஸாகவும் பிரிச்சிருக்கோம். ஸோ மொத்தம் 5 லோப். ஒவ்வொரு லோப்லையும்
எவ்வளோ தூரம் இந்த கோவிட் வந்து பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத 0 to 5 ஸ்கோர் கொடுக்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் ஸ்கோர் இஸ் 5, 5 லோப்ஸ் இருக்குது. ஸோ த டோட்டல் ஸ்கோர் இஸ் 25. ஸோ இந்த 25க்கு உங்களுக்கு ஸ்கோரை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா எத்தனை பாகம் லங் இன்ஃபெக்ட் ஆகியிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அது வந்து 25க்கு 50% வச்சுக்கோங்க. அது வந்து 12 to 14 அப்படிலாம் இருந்துச்சுன்னா 50% லங் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே இது இன்னொரு ஸ்கோர் வந்து 40 அப்படின்னு அவுட் ஆஃப் 40 கொடுப்பாங்க ஸ்கோர். அது என்ன அர்த்தம்னா இன்னொரு விதமான கிரேடிங் சிஸ்டம். அதாவது ரைட் அண்ட் லெஃப்ட் லங்கை வந்து நாங்கள் வந்து செக்மெண்ட்ஸாக பிரிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி பிரிக்கும்போது 18 செக்மெண்ட்டாக லங்ஸை பிரிக்கிறாங்க. அந்த 18 செக்மெண்ட்டை 20 ரீஜன்ஸாக கேட்டகரைஸ் பண்ணி அந்த ஒவ்வொரு ரீஜனுக்கும் இதே மாதிரி எத்தனை விதம் இன்ஃபெக்ட் ஆகிருக்குங்கிறத 0 to 2 கொடுக்குறாங்க. 0, 1 and 2. ஸோ 2 into 20 ரீஜன்ஸ். ஸோ மேக்ஸிமம் ஸ்கோர் வந்து 40. அதில் வந்து ஸோ 2னா அந்த ஒரு ரீஜனை மேக்ஸிமமாக ஃபுல்லாக இன்வால்வ் ஆகியிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ 2 into 40. ஸோ அதே மாதிரி 40ல் நீங்கள் வந்து 20 ஸ்கோர் வந்துருச்சுன்னா 50% இன்வால்வ்மெண்ட் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதுதான் வந்து சிடி சிவியரிட்டி ஸ்கோர். இதை ஏன் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கு நார்மலாக இருப்பீங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் இது வேறுபடும். பட் ஆனால் சிடியில் 50% இன்வால்வ் ஆனோன்னா டாக்டர்ஸ் பிகம் காஷியஸ் பிகாஸ் தே திங்க் யூ கேன் இது வந்து இன்னும் அதிகமாக்கலாம், டீசேச்சுரேட் ஆகலாம். அப்படிங்கும்போது உங்களுக்கு ப்ரிகாஷனரியாக வார்ன் பண்ணும்போது அதை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டு டாக்டர் சொல்கிறத கேட்கணும். அதுதான் ரெண்டாவது. மூணாவது வந்து டாக்டர்ஸ் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் பிளட் டெஸ்ட் கொடுப்பாங்க. அது வந்து கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், டி டைமர், எல்டிஹெச், சிஆர்பி, அதுக்கப்புறமா சீரம் ஃபெரிட்டின் அண்ட் இன்டர்லியூக்கின் 6. இது வந்து காமனாக எல்லா டாக்டரும் ஒரு கோவிட் ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுக்கறதுக்கு. இதில் என்னன்னா முக்கியமான 2 டெஸ்ட்டு, டி டைமர் அண்ட் சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன். இது ரெண்டும் வந்து அந்த வைரல் இன்ஃபெக்ஷனோட வீரியத்தை உடம்புல காமிக்குது. ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன். இதை வந்து மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் வந்து மெஷர் பண்ணுவாங்க. இது வந்து ஸ்கோர் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா நார்மல், மைல்ட், மாட்ரேட், சிவியர். இது வந்து உங்கள் வைரஸ் இன்ஃபெக்ஷனோட வீரியத்தை உடம்புல காமிக்குது. ஸோ யூஸ்வலாக 6க்கு கீழே இருந்துச்சுன்னா அது வந்து நார்மல் வேல்யூ. எனிதிங் மோர் தென் 6 இஸ் அப்நார்மல் வேல்யூ. பட் அது வந்து 100க்கு மேலே இருந்துச்சுன்னா சிவியர் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். சிவியர் இன்ஃபெக்ஷன் மீனிங் என்னன்னா உங்கள் பாடி இந்த வைரல் இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அந்த ரியாக்ஷன்னால நம்மளுக்கெல்லாம் தெரியும் இந்த நம்ம பாடியோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் அந்த வைரஸை எதிர்க்கிறதுக்கு எவ்வளோ அதை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. அது அட்டாக்கிங் மெக்கானிசம் அவங்க அந்த கண்ட்ரோலுக்கு அதிகமாக போகும்போது அதில் ஏற்படுற விளைவு தான் நிறைய இந்த சைட்டோகைன் ஸ்டார்ம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளட் டெஸ்ட் வந்து டி டைமர் அப்படின்னு. இப்போ இந்த செஸ்ட் சிடிலெலாம் பார்க்குறோம். அதெல்லாம் அங்கெல்லாம் என்ன ஆகுதுன்னா அந்த இமேஜோட காரணம் வந்து மைக்ரோ எம்போலை, அதாவது சின்ன சின்ன பிளட் கிளாட்ஸ் அதில் ஏற்படுது. ஸோ இந்த டி டைமர் வந்து அது எவ்வளோ தூரம் அந்த சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறது தான் இந்த டி டைமருங்கிறது. அதை வந்து வேல்யூ எக்ஸ்பிரஸ் பண்ணுறது மைக்ரோகிராம்ஸ் பர் மில்லிலிட்டர் இல்லைன்னா நானோகிராம்ஸ் பர் எம்எல். இது வந்து அந்த ரிப்போர்ட் 2 விதமாக வரும். இந்த நானோகிராம்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா 1000 நானோகிராம்ஸ் பர் மில்லிலிட்டருக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப சிவியர் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி மில்லிகிராம் பர் எம்எல் பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 indicates moderate to severe infection அப்படின்னு அர்த்தம். யூஸ்வலி இதோட வேல்யூ வந்து 0.5, அதுக்கு கம்மியாக இருந்தால் அது நார்மல். ஸோ அகெயின் ஐ வுட் லைக் டு ரிப்பீட், நார்மலாக டாக்டர்ஸ் உங்களை 3 டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. ஒன்று ஆர்டிபிசிஆர், அதில் வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ், சைக்கிள் த்ரெஷோல்ட் வேல்யூ, மைல்ட், மாட்ரேட், சிவியர், இது தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ரெண்டாவது சிடி செஸ்ட், ஹை ரெசல்யூஷன் சிடி. இதில் 2 டைப் ஆஃப் ஸ்கோர் உங்களுக்கு பார்ப்பீங்க. ஒன்று வந்து கொராஜ் ஸ்கோர், இன்னொரு வந்து சிடி சிவியரிட்டி ஸ்கோர். அது ரெண்டுக்கும் அர்த்தம் என்ன அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். மூணாவது வந்து பிளட் டெஸ்ட், தட் வில் இன்க்ளூட் கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன், டி டைமர், இன்டர்லியூக்கின் 6, எல்டிஹெச் அண்ட் சீரம் ஃபெரிட்டின். இதில் முக்கியமான 2 சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் அண்ட் டி டைமர். அதோட அர்த்தம் என்ன, அதோட நார்மல் வேல்யூஸ் என்ன, டாக்டர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் முக்கியமாக இதுக்கு கவனம் கொடுத்து நீங்கள் கேட்கணும். ஏன்னா அப்போ தான் அவங்க சொல்கிறதோட உங்களுக்கு மாட்ரேட் டிசீஸ்னு அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம், சிவியர் டிசீஸ்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம், சிவியர் டிசீஸ்னு சொன்னால் கிரிட்டிக்கலாக, நான் கிரிட்டிக்கலாக. ஏன்னா டாக்டர்ஸ் ஆர் ட்ரைங் டு டெல் யூ திஸ் இஸ் த ஸ்கோர் பேஸ்ட் ஆன் விச் வி ஆர் டூயிங் த ட்ரீட்மெண்ட்.
அப்படிங்கிறது அதை அசஸ் பண்ணி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் எல்லா மேனேஜ்மெண்ட்டும் அதில் இருக்குது. ஸோ அவங்க சொல்லும்போது ப்ளீஸ் கவனமாக கேட்டுக்கோங்க.